நமஸ்தே. இன்றைக்கி பரீட்சையில் நம்ம பார்ட் 11 பார்க்க போகிறோம். பார்ட் 11 அப்படின்னு என்னது? லெசன் 11. ஆல்ரெடி நம்ம 10 லெசன்ஸ் பார்த்தாச்சு. அது பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். के साथ के पास की और के सामने के आगे के पीछे இதெல்லாம் என்னென்ன மீனிங், இதை இந்த சென்டென்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். यह मेरा स्कूल है, मेरा स्कूल बड़ा है, मेरा स्कूल के सामने एक मंदिर है, मंदिर के सामने एक छोटा तालाब है, मंदिर के पीछे कई पेड़ है. இப்போ பாருங்கள், யஹ மேரா ஸ்கூல் அப்படின்னா இது என்னோடய ஸ்கூல் ரொம்ப பெருசாக இருக்கும். என்னோடய ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது. கே சாம்னே அப்படின்னா பக்கத்தில். அதுக்கப்புறம் மந்திர்கே சாம்னே ஏக் சோட்டா தலாப் ஹே அப்படின்னா அந்த இங்கே இந்த டெம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெம்பிளுக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட் அப்படின்னா பெரிய மரம். माँ बच्चे के लिए दूध लाती है, वे बच्चे के लिए फल भी लाती है. அம்மா குழந்தைக்காக பால் கொண்டு வந்தாங்க. ஃபல் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்ன்னு அர்த்தம். ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்தாங்க. லாத்தி அப்படின்னா கொண்டு வந்தாங்கன்னு அர்த்தம். கோபால் तुम अध्यापक के लिए पानी लाओ, लता तुम उनके लिए गरम दूध लाओ. கோபால் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீச்சருக்காக தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. லதா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா கோபாலுக்கு வேண்டி சூடான பால் கொண்டு வர சொல்கிறாங்க. ஓகே, யஹ जुलूस है, यह गांधी सियाती का जुलूस है, जुलूस में एक के पीछे एक जाती है. ओके, यह रेलगाड़ी है, रेल के आगे इंजन है. கே ஆகே அப்படின்னா அதில்னு அர்த்தம். இது ஒரு ட்ரெயினு. இதில் இன்ஜின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. यह वर्ग है, वर्ग में छात्र अध्यापक के सामने बैठते हैं, वर्ग में छात्र पास बैठते हैं. ஓகே, இது கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே கிட்ட உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. यह नदी है, यह कावेरी नदी है, कावेरी नदी समुद्र की ओर बहती है, सभी नदियाँ समुद्र की ओर बहती है. இது ஒரு நதி. இது காவேரி நதி. இது இந்த நதி ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா நதியை விட கம்பேர் பண்ணப்போ இது ரொம்ப மெயினான ஒரு நதின்னு சொல்லியிருக்காங்க. मैं आज गाय बजाऊँगा, मैं पिताजी और माताजी के साथ गाय जाऊँगा, हम बस से गाय बजाऊँगे, बस से माँ के पास मैं बैठूँगा. ஓகே, நாங்கள் இன்றைக்கி வில்லேஜ்க்கு போகிறோம். அம்மாவும் கூடயும் அப்பா கூடயும் சேர்ந்து போக போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வில்லேஜ்க்கு தான் போகிறோம். நாங்கள் வில்லேஜில் பஸ்ஸில் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸில் நான் அம்மா பக்கத்தில் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக அபியாஸ் பார்க்க போகிறோம். அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ் இல்லையா? தமிழ் ஹிந்திமே அர்த்தலிக்கோ. தலாப் பார்த்திங்கன்னா பாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஜுலூஸ் அப்படின்னா ஊர்வலம்னு அர்த்தம். வர்க்குனா கிளாஸு, நதினா ரிவர். सही शब्द सुनकर वाक्य पूरा करो. स्कूल के सामने एक छोटा तालाब है. அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜுலூஸ்கே ஏக் சே ஆகே ஏக் சல்தே சே, அதாவது அந்த ஊர்வலத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து நடந்து போனாங்கன்னு சொல்கிறாங்க. வர்க்கமே சாத்திர அத்தியாபக்கே சாம்னே பைட்டோ வைத்தே, அதாவது கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஒரே இடத்துல பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நதி சமுத்திரத்துக்கு और பக்தி है, அதாவது நதி சமுத்திரத்தை ஒரு பெரிய சமுத்திரம் அந்த மாதிரி. ஸோ 5th ஒன் பாருங்கள். மா கே பாஸ் பைட்டுங்க, நான் அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோடோ அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். நதி சமுத்திரத்துக்கு और பக்தி है, हम बस से गाय बजाऊंगा, நாங்கள் பஸ்ஸில் வில்லேஜ்க்கு போவோன்னு சொல்லியிருக்காங்க. யஹ காந்தி சக்தி है का जुलूस है, गांधी जी का ஒரு ஊர்வலம். वर्ग में छात्र अध्यापक के सामने बैठते हैं,
அதாவது ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் கிளாஸ் ரூமில் ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லதா தும் உன்கே லியே கரம் தூது லாவோ, அதாவது லதா கிட்ட வந்து சொல்கிறாங்க அவனுக்கு வேண்டிய ஒரு சூடான பால் கொண்டு வர சொல்கிறாங்க. சித்ர தேக்கோ और जवाब दो, स्कूल के सामने क्या है, அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்தில் என்ன இருந்துச்சு, ஸ்கூல் கே சாம்னே மந்திர் ஹே, தும் கேசே காய்வ் ஜாவுங்க, மே பஸ்ஸே காய்வ ஜாவுங்க, நான் வந்து பஸ்ஸில் வில்லேஜ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மா பச்சே கே லியே கியா லாத்தி ஹே, அம்மா வந்து பிள்ளைக்காக என்ன கொண்டு வந்தாங்க, ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபல்னா ஃப்ரூட்ஸா, ஸோ ஃப்ரூட்ஸ் லாத்தி ஹே அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தாங்க. தமிழ் या अंग्रेजी में अनुवाद करो. रिवर फ्लोज टुवर्ड्स सी, सो नदियाँ समुद्र की ओर बगती है. यह गांधी शक्ति का जुलूस है, இது வந்து காந்திஜிக்கான ஒரு ஊர்வலம். லதா தும் உன்கே லியே தூது और फल लाओ, லதா நீ வந்து அவங்களுக்காக இது வந்து பால் அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே ஆஜ் காய்வ் ஜாவுங்க, நான் வந்து இன்றைக்கி வில்லேஜுக்கு போவேன். ஜாவுங்க அப்படின்னா போவேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலுக்கே சாம்னே ஏக் மந்திர் ஹே, அதாவது ஸ்கூலுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலம் ஷப்த லிக்கோ, கே சாம்னே கே பீச்சே, கே சாம்னே அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அர்த்தம், பீச்சே அப்படின்னா பின்னாடின்னு அர்த்தம். கரம் தண்டா, கரம்னா ஹாட், கண்டானா கோல்டு. பைட்டோ உட், பைட்டோ அப்படின்னா உட்கார்றது, உட் அப்படின்னா எழும்புறது இல்லையா. இந்த லெசன் இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணால் போதும். தன்யவாத்.